தாத்தா பாட்டிகளா, உஷாரு உஷாரு, வாராரு வாராரு, அண்ணாமலை வாராரு, தாத்தா பாட்டிங்களை பிடிக்கிறதுக்கு வாராரு வாராரு வாராரு. தாத்தா பாட்டி பிடிக்கிற கொள்ளக்கூட்ட தலைவன் அண்ணாமலை வாராரு வாராரு வாராரு, அண்ணாமலை வாராரு வாராரு வாராரு. ஆடு குட்டி வாராரு வாராரு வாராரு, புழுகு மூட்டை வாராரு வாராரு வாராரு. சங்கி வாராரு, அண்ணாமலை வாராரு, தாத்தா புட்டி பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை வாராரு, தாத்தா பாட்டி பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை வாராரு. உஷாரு உஷாரு, தாத்தா பாட்டி உஷாரு, புள்ள பிடிக்கிற மாதிரி தாத்தா பாட்டி பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை வாராரு. ஜாகிரத ஜாகிரத தாத்தா பாட்டி, ஜாகிரத 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 தாத்தா பாட்டி, ஜாகிரத. வாராரு வாராரு, சங்கி வாராரு, ஆடுக்குட்டி அண்ணாமலை வாராரு வாராரு. தாத்தா பாட்டி உஜாரு உஜாரு, வெளியே வராதிங்கோ, அண்ணாமலை புஷ்ணு போடுவாரு, உஷாரு. இப்போ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆள் பிடிக்கிற வேலை, கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிற வேலை மாதிரி கூட்டணி கட்சிகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எல்லா கட்சியும் கூட கூட்டணி வாங்க, உங்களுக்கு எத்தனை சீட் வேணாலும் கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கிந்து போக மீதி தானே இருந்தா எங்களை கொடுங்கன்னு அவங்க எல்லா கட்சியும் எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ பேசிட்டாங்களாம். அப்புறமா தேமுதிக, அவங்க அவங்க தேமுதிக, அவங்க அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த், அந்த அக்கா எவ்வளவு சீட்டு கேட்டாங்க? 18 சீட்டோ 14 சீட்டோ கொடுக்கணுமா? அது இல்லாம ஒரு ராஜ்யசபா கொடுக்கணுமா? ஆமா. அவங்க உட்காந்து அங்கிருந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து, இத்தனை சீட்டு கொடுக்குற கட்சிக்கு நாங்க கூட்டணி வரோம். பேசாம நீங்களே ஒரு உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிடலாம். அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அக்கா உங்க தலைமையில நீங்களே ஒரு கூட்டணி அமைச்சிடலாம். ஸோ பிஜேபி இப்ப ஆள் பிடிக்கிற மாதிரி எல்லா கட்சியும் மிரட்டி பார்த்துச்சு. எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்கலாம் பேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, எப்படியாவது அதிமுக நம்ம பக்கம் இழுத்துடலாம். திமுக அடுத்தபடியான ஒரு கட்சி அதிமுக இல்ல தமிழ்நாட்டுல. இன்னைக்கு திமுக எங்கேயோ போயிடுச்சு, எங்க பக்கம் அதிமுக வர முடியாது. ஏன்னா தமிழினத்தின் தன்மான தலைவர், இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உலகத்தின் மாபெரும் தலைவராக உயர்ந்து விட்டார். திமுக கிட்ட வர முடியாது. சோ அதிமுக தான் பிடிக்கலாம்னு சொல்லி பிஜேபி ஏன் இன்னைக்கு சொல்லிக்கிறாரு அமித்ஷா. இன்னைக்கு அமித்ஷா சொல்லுகிறாரு. இன்னைக்கு தினத்தந்தியில தலைப்புச் செய்தி அதான் நினைக்கிறேன். இன்னைக்கும் நேத்து தினத்தந்தியில தலைப்புச் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்காக பாஜகவின் கதவு 24 மணி நேரம் திறந்தே இருக்கும். அதாவது அதிமுகவுக்காக கூட்டணிக்கு வருதுன்னு விரும்பினா, எங்க பாஜகனுடைய கதவு, பாரதிய ஜனதா கட்சியுடைய கதவு திறந்தே இருக்குது. எப்ப வேணாலும் அதிமுக வரலாம். நீங்க கூட்டணிக்கு நாங்க ரெடியாகிறோம். அவ்வளவு காஞ்சி போய்க்கிறான் பிஜேபி. அதிமுக இவன் கூப்பிடுறான் பிஜேபி. எங்க கதவு திறந்தே இருக்கும் வாங்கன்னு. இதை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேட்டி கொடுக்கிறார். நீங்க வாங்கன்னு சொல்லி. அவர் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, அவரு பிஜேபியினுடைய லேபர் தான். அதிமுகவே பிஜேபியினுடைய லேபர் பார்ட்டி தான். கள்ளத்தனமான உறவு இருக்குது. இவங்க இப்படி அறிக்கை விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது என்னத்துக்கு இந்த அறிக்கை உங்களுக்கு தெரியுமா? இப்ப அமித்ஷா இந்த அறிக்கை விட்டுருக்கிறது. இவங்க அறிக்கை விடுற மாதிரி விடுவாங்களாம். அவங்க இல்ல நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்களாம். இதை வச்சு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு, சிறுபான்மை மக்கள் ஓட்டு, ஆஹா பாத்தியா, அமித்ஷாவே கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி போலப்பா, அடட நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குதுப்பா, நம்ம இஸ்லாமியர்கள் மீது, நம்ம கிறிஸ்தவர்கள் மீது எவ்வளவு பாசம் இருக்குது பாத்தியா எடப்பாடிக்கு. அவ்வளோ பெரிய தலைவர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நிழல் பிரதமர் இந்தியாவுக்கு அமித்ஷா, ஒரு ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவரு எடப்பாடி பழனிசாமி. எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவு திறந்தே இருக்கும். அதிமுக எப்ப வேணாலும் வந்தா நாங்க கூட்டணியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட போலையா. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரிக்ஸுங்க. இதெல்லாம் அரசியல்ல குறுக்கு சாலை ஓட்டுற இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கா சொல்லி தரணும். சசிகலா கால்ல தவழ்ந்து தவழ்ந்து போய், சசிகலா கால்ல விழுந்து தவழ்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கி சசிகலா முதுகுலே கூத்தினவராச்சே எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். சரி, அப்புறமா இங்க அண்ணாமலை என்னன்னு கேட்டா, நம்ம தான் லீடர்ன்னு காட்டணும்னு சொல்லி அந்த ஆள் இன்னைக்கு ஒரு வேலை பார்த்தாரு பாத்தீங்களா? மிஸ்டர் அண்ணாமலை, கோட் பேபி, பேபி கோட் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு வேலை பார்த்தாரு பாத்தீங்களா? 17 அதிமுகனுடைய முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இன்னைக்கு டெல்லியில இணைய போகிறார். அதுல மொட்டத்தனமா போட்டான் யூடியூப் சேனல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டான். நான் பார்த்தேன், ஓ பரவாயில்லடா, 17 எம்எல்ஏக்களை தூக்கிட்டாரு அண்ணாமலை சொல்லி நான் பார்த்துன்னே இருக்கிறேன். அப்புறம் டிவி மீடியா எல்லாம் வைக்கும்போது சில பேர் யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன். எல்லாம் லைனா உட்காந்துக்கிறாங்க. பார்த்தா, தயவு செஞ்சு யாரும் நான் வயசை பத்தி தப்பா பேசல, யாரும் தப்பா நினைக்காதீங்க, வயசை குறைச்ச பேசுறேன்னு சொல்லி. அவங்க எல்லாம் பாவம் வயசானவங்க. எல்லாம் ஆஃப்டர் 70 தான் இருக்குங்க. ஆஃப்டர் 70, பிலோ 70 இல்ல. 60, 70 அந்த ரேஞ்சில இல்லைங்க. எல்லாம் 70ல இருந்து 80. ஒரு 6 பேரு 80 to 85. இதுல ஒரு எம்பி. அவர் 85 நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ரிட்டயர் ஆகி 20 வருஷம் ஆயிட்டு இருக்கும்னு வச்சுங்க.
இப்படிப்பட்டவங்க அதிமுகல இருக்கிறாங்கன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, 17 பேர் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள். அது யாரோ எப்பயோ எம்ஜிஆர் பீரியட்ல அமைச்சரா இருந்தாங்க. ஒரு அக்கா ஒண்ணு, ஒரு பாட்டி. தாத்தா, பாட்டிங்களெல்லாம் அதிமுகல இருந்து கூட்டின்னு வந்து அதாவது இவர் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸ் உருவாக்குறாராம் பிஜேபில. அதிமுக வந்து நாங்க 17 பேர் இழுத்துன்னு வந்துட்டோம்ன்னு. எல்லாம் பாவங்க. எல்லாம் வயசானவங்க. நான் தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. எங்க வீட்லயும் தாத்தா, பாட்டி இருக்காங்க. எங்க அப்பா, அம்மா கூட வயசானவங்க தான். அவிங்க ஏதோ ராமா, கோவிந்தா, சிவனேன்னு வூட்ல இருக்கிறவங்கள கூட்டின்னு வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு கூட்டின்னு வந்து, அவங்கனால சேர்ல இருந்து எந்திரிச்சு கூட வர முடியாது. ஒருத்தர் பேரா அண்ணாமலை பாட்டிக்கு எல்லாருக்கும் மப்ளர் போடுறாங்க. நான் அத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டா, எங்க தலைவர் கலைஞர், இந்தியாவின் மாபெரும் எங்கள் தேச தலைவர் தளபதி, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, எங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவங்க பிறந்த நாள்லாம் வந்துச்சுன்னா, நாங்க குடியாத்துல ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. நாங்க அங்க தான் போவோம். போய் அன்னதானம் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நாங்க மஃப்ளர் வாங்கிட்டு போவோம். மஃப்ளர் வாங்கிட்டு போய் அங்க இருக்கிற வயதான முதியோர்கள், தாத்தா, பாட்டிகள்லாம் நாங்க போய் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு நல்லா நல்லா காஸ்ட்லியான மஃப்ளர். குளிர் தாங்குற மாரி எல்லார் கழுத்துல ஒரு மஃப்ளர் போடுவோம். மஃப்ளர் போட்டு அவங்க கூடலாம் ஃபோட்டோ புடிச்சுட்டு, அவங்க கூடயே சாப்பிட்டு, அன்னைக்கு அரை நாள் அவங்க கூடயே நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த அண்ணாமலை அந்த அதிமுகலருந்து போன அந்த தாத்தா, பாட்டி எம்எல்ஏக்களுக்கு மஃப்ளர் போடும்போது, எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. முதியோர் இடத்துல நம்ம மஃப்ளர் போடுற மாரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காருப்பா. இதென்ன முதியோர் அழைச்சாங்கன்னா அண்ணாமலை வந்துருக்காரான்னு பார்த்தா, இல்லையா! தமிழ்நாட்டுல இருந்து 14 எம்எல்ஏக்களாம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பி கூட்டின்னு வந்து கட்சியில சேர்க்கிறாராம். அவிங்க பாவம் நடந்தே வர முடியலைங்க. நடந்தே வர முடியும். அந்த அந்த சேர்ல இருந்து எந்திச்சு முன்னால வந்து அண்ணாமலை, அந்த இவரு அங்க ஒரு அங்க டெல்லிக்காரு, இவங்கலாம் அதுக்கு ஒரு அந்த மப்ளர் ஒண்ணு போடுறாங்க. போட்ட உடனே அவங்க முடிஞ்சும் முடியாம பாரத் மாதா கி ஜெய்! பாரத் மாதா கி ஜெய்! அப்புறம் காதுல சொல்லி தராங்க. நரேந்திர மோடிக்கு ஜெய்ன்னு சொல்லு. அவிங்க நரேந்திர மோடிக்கு ஜெய்! நரேந்திர மோடிக்கு ஜெய்! பாரத மாதா ஜெய்ன்னு சொல்லு தப்பில்ல. அது என்ன இங்க தமிழ்நாட்டுல போய் அங்க போய் கி, ஜெய் என்றது? பாரத மாதாவிற்கு வாழ்கன்னு சொல்லு. அது என்ன நரேந்திர மோடி, கி, ஜி இதெல்லாம் எப்படி சொல்லி தராங்க பாரு. அது வாங்குனாலும் சொல்ல முடியல. அதுல பார்த்தா யாரோ ஒரு தாத்தாங்க. ஒரு எம்எல்ஏ எங்கேயோ பொள்ளாச்சி பக்கமோ, எங்கேயோ கோயம்புத்தூர் பக்கம். அவரு வந்து அவரால சொல்லக்கூட முடியல. பக்கத்துல இவரு நிக்கிறாரு. யாருன்னு கேட்டா ரெட்டியார் நிக்கிறாரு. அவர் ஆந்திரால இருந்து வந்துருக்காரு. அவர் தான் துணை பொறுப்பாளர். ஒரு கேரளாக்கார ஒருத்தரு. அவரு அவரு ஏற்கனவே சிடி ரவில ஒருத்தர் இருந்தாருல்ல எங்க பொறுப்பாளரா. அவரு இடத்துல ஒரு கேரளாக்காரர் என்னமோ மேனன்னு சொல்லி, இன்னொருத்தர் ஒரு ரெட்டியார் ஒருத்தர் நிக்கிறாரு. ஒருத்தர் வந்து அவரால அண்ணாமலை ஊசி போடுறாரு. பாரத் மாதா கி ஜெய்! நரேந்திர மோடி சொல்லணும். பாவம் அந்த தாத்தானால முடியலைங்க. அவருக்கு தான் 82 83 வயசாம். அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ அதிமுகல இருந்தாரு. நாங்க இருக்கிற அதிமுக கட்சிக்காருக்கே தெரியல. எப்படியோ இந்த ஆளு துட்ட குடுத்து புடிச்சுட்டு கூட்டின்னு வந்துட்டுருக்காரு. ஒரு கடை காட்டுறதுக்கு. அ ஒரு கடை காட்டுறதுக்கு கூட்டின்னு வந்துட்டுருக்காரு. அவரு பாரத் மாதா கி நரேந்திர மோடிக்கு இருக்கிறாரு. பக்கத்துல ரெட்டியார் பயந்துட்டாரு. అన్నామలై గారు ఏమిది? ఈ ఈ ముసలోడిని ఇక్కడ పెట్టుకొనొచ్చుందావే. మాట్లాడ కూడా అవ్వలేదు. పేషెంట్‌గా ఉండారు. ఫస్ట్ అனுப்பிவைப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவைப்பா. ஏன் பா இது அண்ணாமலை இப்படியே தான் చేస్తావు அந்த ஆள் ரெட்டியார் அடிபுட்டாரு. இந்த மாரி பேஷண்ட்டுகள பாவம் அவங்கலாம் வீட்ல ஏதோ பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன் கூட ஆடின்னு இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு போயி, அரசியல்லயே விட்டுட்டு அரசியல்ல அவங்கலாம் வந்து ரிட்டயர் ஆகி ஒரு 20 வருஷம் ஆயிட்டுருக்கும்னு வச்சுக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு 17 பேர கூட்டின்னு வந்து தாத்தா, பாட்டிகள கூட்டிட்டு போயி, அ ஏடிஎம்கேல சேர்த்துட்டு, 17 பேர் நான் ஏடிஎம்கேல இழுத்துட்டேன்ன உடனே, அ எடப்பாடியாரே உங்களுக்கு எப்படியெல்லாம் ஊசி போடுறாரு பார்த்தீங்களா? அண்ணாமலை ஆடுகுட்டி. அ என்ன சொல்றது? உங்களுக்கெல்லாம் எப்படி ஊசி போடுறாரு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு 17 எம்எல்ஏ இழுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஃபியூஸ் போன பல்புங்க. ஃபியூஸ் போன பல்புங்க. அந்த 17 பேர கூட்டின்னு போயிட்டு ஒரு பாஜக வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதாம். தமிழ்நாட்டுல. இதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு திமுகவுக்கு பயம் காட்டுறதுக்கு இதெல்லாம். என்ன சொல்றது? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சிருந்தா கூட அனுப்பிச்சிருக்கலாங்க. இதெல்லாம் ஒண்ணு இது எப்படியும் உங்கள நம்பி நம்மளால எதுவும் பேச முடியல. எடப்பாடி பழனிசாமி கூட உங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு காட்டணும்னா, இன்னைக்கோ, நாளைக்கோன்னு ஒரு 17 எங்ககிட்ட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்லி பாரு. அந்த 17 பேரும் நானு அவங்களுடைய அவங்க வயத குறிப்பிட்டோ, அவங்க வந்து முதுமைய குறிப்பிட்டோ நான் வந்து தவறா பேசுறதா நினைக்கக் கூடாது. அந்த 17 பேர் என்னுடைய கணக்குக்கு என்னன்னு எனக்கும் கொஞ்சம் அரசியல் தெரியும். 18 வயசுல இருந்து அரசியல்ல இருக்கிறேன். 40 வயசாகுது. எத்தன வருஷம் அரசியலே வேற தொழிலே கிடையாது. ஒரு திமுக மேடை இப்படி பேசி அன்னைக்கு மேடையில பேசினேன். இன்னைக்கு சோசியல் மீடியால டிவில பேசுறேன். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இந்த 17 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்து போறாங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமியோட பிளான். உங்க கூட கூட்டணி சேர்ந்து நான் தேர்தல்ல நிக்க முடியாது. இப்படி யோசிக்கணும் நம்ப. ஒரு 17 பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாலை செலவு மிச்சம். தயவுசெய்து இந்த வார்த்தை நான் சொல்றேன்னு சொல்லி என்ன யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. ஏன்னா எடப்பாடி சாமி அப்படிப்பட்ட ஆளு. நானே ஒரு 17 பேர செலக்ஷன் பண்ணி அனுப்புறேன். என்ன?
இதுல ஒரு எம்பி, முன்னாள் எம்பி. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நானே அனுப்புறேன். எடுத்துன்னு போய் நீ டெல்லியில பிஜேபியில சேர்த்துட்டு, நீங்க பாஜகவுக்கு ஒரு கிரேஸ ஒண்ணு உருவாக்குங்க. ரெட்டேலிக்கு போடுறவன் ரெட்டேலிக்கு தான் போடுவான். உதயசூரனுக்கு போடுறவங்க உதயசூரன் தான் போடுவாங்க. எங்க ஓட்டெல்லாம் நீ வாங்க முடியாது. இருந்தாலும் மக்கள்ட்ட நீ ஒரு கிரேஸ உருவாக்கணும். அப்படின்னா 17 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் பிஜேபியில அண்ணாமலை சேர்த்த ஒரு பேர் எடுத்துக்கிட்டுன்னு, இவரே வண்டி புடிச்சு ஆளு ஏத்தி ஏர்போர்ட்க்கு அனுப்பிச்சு, இவரே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது. எனவே இந்த அதிமுகவும், பாஜகவும் ஒரு கள்ள உறவு, நல்ல புருஷன விட்டுட்டு கள்ள புருஷன ஒருத்தி வச்சுக்கினானாம். அந்த மாரி கள்ள புருஷன பாஜகவை இன்னைக்கு அதிமுக வச்சு எடப்பாடி பழனிசாமி வச்சு நீங்க ஆடுற இந்த சித்து விளையாட்டு இதெல்லாம் பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. என்ன இந்த 17 எம்எல்ஏ பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் உண்மையான பாலிடிக்ஸ் இது. என்ன பண்ணாலும் கில்லி மாரி ஒரு தலைவர் தளபதிக்கிறார். கில்லி மாரி தலைவர். உங்கள நல்ல பிரைம் மினிஸ்டர் குடுக்குற மரியாதையும் தளபதி குடுப்பார். பிரைம் மினிஸ்டர் குடுக்குற மரியாதையும் குடுப்பார். ஒரு அரசாங்க நிகழ்ச்சின்னு சொன்னா பிரதமர் வந்தா என்ன மரியாதை குடுக்கணுமோ குடுப்பாரு. ஆனா அரசியல் பண்ணாருன்னா அவர்ட்ட யாரும் அரசியல் பண்ண முடியாது. 50 வருஷம் சும்மா உழைச்சு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி வந்துக்கிறாரு. அண்ணாமலை ஆடுகுட்டி என்ன இன்னைக்கு வந்தாரு பாத்தியா ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு பண்ண போறாங்க. இந்த 4000 கோடி முதலீட்டார் வச்சு அதை வச்சு 4 லட்சம் கோடி பிடிப்பார் தமிழ்நாட்டுல இருக்க முதலீடு பண்றதுக்கு. ஏற்கனவே பண்ணி ஒரு மாநாடு நடத்தி 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீட்டார் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்படி நாட்டு மக்கள் நலனுக்காக சுத்தி இருந்தா நீங்க அரசியல்ல குறுக்கு சால் விட்டு எங்க தலைவர் தளபதி ஸ்பெயினுக்கு போனா நரேந்திர மோடி அங்க ஒரு ஸ்பை வைக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட யாரெல்லாம் போய் தொழிலாளர்கள் அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் முதலீடு பண்ண போறாங்கன்னு அங்க அங்க ஆள் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எங்க தளபதி பயப்பட மாட்டார். என்ன சொல்றது? இன்னைக்கு வந்தார் ஸ்பெயின்ல இருந்து வந்து அவரு இன்னைக்கு பேட்டி கொடுத்தார். அழகா பேசினார். அங்க பேசும்போது அழகா சொன்னார். பார்லிமென்ட்ல பிரதமர் மோடி பேசுறத பார்த்தா அவர் என்னவோ எதிர்க்கட்சி தலைவர் மாரி, காங்கிரஸ் என்னவோ ஆளுங்கட்சி மாரி, மோடி என்னவோ எதிர்க்கட்சி மாரி பேசுறாரு. உடனே பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க. அவரு 400 ஜெயிச்சிருவாராமே எம்பின்னு. அப்ப அவரு சொல்றாரு 400 அப்ப மீதி எல்லாம் என்ன? முழுசா அவர் ஜெயிச்சுன்னு கூட ஜெயிச்சான்னு நான் ஜெயிப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவாருன்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டாரு. அத பெருசா எடுத்துக்கல. நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், பாஜகவுக்கு சொல்றேன். தலைவர் சைலன்ட்டா இருப்பாரு. அவர் வந்து ஒரு போர் குணம் கொண்ட ஒரு போராளி. எங்க தலைவர் தளபதி மிசாவை மிரள வைத்த தலைவன். ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி மலர் நாயகன் அவர் சொல்றோம்னா, அவர் வாழ்க்கையெல்லாம் இந்த இனத்திற்காக, நம் சமுதாயத்திற்காக தியாகம் செய்த ஒரு தலைவன். இந்த பிஜேபி இந்த முறை மட்டும் உங்க சோழிய முடிக்காம விட்டோம்னு வச்சுங்க. அப்பி தப்பி 3வது முறை நீங்க வந்துட்டா வரமாட்டீங்க. நெருப்புன்னு சொன்ன வாய் சுடாது. 3வது முறை வந்துட்டீங்கன்னா, இனிமே பிரதமரே ஜனாதிபதி மாரி நியமன பதவின்னு ஆக்கிட்டு போனாலும் போவீங்க நீங்க சங்கி பசங்க. அதனால உங்கள எப்படி செய்யணுமோ அப்படி எங்க தலைவர் தளபதி செய்வாரு. தமிழ்நாட்டுல உங்க தமிழ்நாடுன்னா ஆல் இண்டியால ஒரு லீடர் ஆயிட்டாரு. எங்க சின்னவர், எங்கள் வீட்டு பிள்ளை, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, எதிர்கால தமிழ்நாட்டின் முதல்வர், எங்கள் தலைவர், அன்பு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஏவுகணை. அவர் பிரச்சாரம், அவர் பேச்சால 40 தொகுதியில சும்மா சுத்தி சுத்தி வந்து உங்க சங்கிகளுக்கு சங்கருப்பாரு. எங்களுடைய நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, எங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால இந்த 17 கிராண்ட் பிரதர்ஸ கூட்டு போய் அங்க சேர்க்கிறது என்ன சொல்றது? 82, 85 இயர்ஸ், 90 இயர்ஸ் இப்படிப்பட்ட ஆட்களா புடிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு 17 பேர் அதிமுக எம்எல்ஏ எங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க. இன்னும் பலர் வர இருக்கிறாங்கன்னு இந்த சீன் காட்டுற பாரு அரசியல்ல. இதெல்லாம் எடுபடாத அண்ணாமலை. நீங்க வந்து அண்ணாமலை யூ ஆர் எல்கேஜி பாய் இன் பாலிடிக்ஸ். அதனால தான் அழகா அண்ணன் டிஆர் போல ஏர்போர்ட்ல அண்ணாமலையா யார் அது? யார பத்தி யார்கிட்ட கேள்வி கேட்கிறேன்? அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய சீரியஸ். அதனால நான் அண்ணாமலைக்கு சொல்றேன். என்ன திமுக சாதாரண திருவண்ணாமலையில எங்க உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார்ல திருவண்ணாமலையில. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு. அதே நிலைமை தான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. நீங்க 40 தொகுதியில உங்க கூட்டணி முதல்ல ஆள் புடி, கரெக்ட்டா புடி. எந்தெந்த கட்சி வந்து எல்லாம் உன்ன பூரா மிரட்டினுக்கிறான். பூரா பேரும் ராஜ்யசபாவே கேட்டுனுக்கிறான். அதனால நீ எவ்வளவு நாடகம் போட்டாலும், இன்னும் நாளைக்கு ஒரு 18 பேர், 19 பேரு என்ன அவங்கள கூட கூட்டிட்டு வந்து சேரு. இதெல்லாம் திமுக சந்திக்கும் என்பதை ஒரு காமெடி பீஸ் ஆயிப்போட்டாரு இப்ப அண்ணாமலை. காமெடி பீஸ். அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிங்கோ, ஜாக்கிரதையா இருங்கோ, உஷாரா இருங்கோ. உஜார். தாத்தா பாட்டிங்களா உஜார். புள்ள புடிக்கிறவன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப புள்ள புடிக்கிறவன் இல்ல. வயசான தாத்தா பாட்டிய பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை ஆள் கிளம்பி இருக்காரு. புக்ஷன் போடுவாரு. புக்ஷன் போய் பிஜேபியில சேர்த்துறோம்னு சொல்லி. ஆனா ஒண்ணு அங்க போய் சேர்ந்தா குளிருக்கு ஒரு ஒரு மப்ளர் ஒண்ணு பார்த்தா போத்துவாங்க. அண்ணா அதனால ஜாக்கிரதையா இருந்து உடல்நிலை பத்திரமா பாத்துக்கங்க.
மருத்துவ காப்பீடு திட்டம்லாம் நம்ம தளபதி நடத்துறாரு. சுகருக்கு, பிபிக்கெல்லாம் மாத்திரைன்னு ஒரு நல்ல உடம்பு பார்த்துங்க. உங்கள காப்பாத்துறதுக்கு நம்ம தலைவர் தளபதி இருக்கிறாரு. நம்ம நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி நம்ம வூட்டு புள்ள அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. எல்லாம் வர பார்லிமென்ட் எலெக்ஷன்ல உதயசூரியன் சின்னத்துல ஓட்ட போடுங்க. இங்க புதுவை உட்பட 40 தொகுதி ஜெயிக்கலாம். டெல்லியில அவன் சோழிய முடிச்சிடலாம். அண்ணாமலை தெரியும். கர்நாடகாவுக்கு உடுப்பி ஓட்டுல டேபிள் துடைத்து காமிச்சிடலாம். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.